Hi friends, Mangudi samayal இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா ரெடிமேட் chilli parotta. இப்போ இதுக்கு தேவையானதை பாப்போம். கடுகு கொஞ்சம் தாளிச்சுக்கங்க. அதுல 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கேப்சிகம் வந்து 1 எடுத்துக்கங்க, சின்னதா 1 எடுத்துக்கங்க. வெங்காயம் இது எப்படி நான் கட் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கங்க, அது மாதிரி செஞ்சுக்கங்க. இப்போ இதுக்கு இடையில நம்ம இன்னொரு பக்கம் ஒரு சுடுதண்ணி 150 ml தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ ரெடிமேட் சில்லி பரோட்டா அந்த பேக்கில் இருக்கிறத எடுத்து அந்த தண்ணி கொதிச்சதில் நம்ம இதை சிறிது நேரம் போட்டு வைக்கணும். தண்ணியை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சில்லி பரோட்டா பேக்கெட்லேயே வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை கட் பண்ணி நம்ம இந்த காயில் சேர்த்துடணும். சேர்த்து வதக்கி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த சில்லி பரோட்டாவை இதில் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இதை இப்போயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கலர்னோன்னு முடிஞ்சு போச்சு, சில்லி பரோட்டா தயாராகிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது இன்னும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான இது கடைசியில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ டொமேட்டோ சாஸை நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இதில் தான் நமக்கு டேஸ்ட்டே. நல்லா கிளறி விட்டு இறக்கி சேவ் பண்ணலாம். டொமேட்டோ சாஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.